என் பொண்ணு லாஸ்ட் வீக் வந்து தரங்கம்படி போகலான்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு போர் அடிக்குது அப்படின்னு கொஞ்சம் ஈவினிங்காகவே கிளம்பிட்டோம். ஈவினிங்னா லேட் ஈவினிங் இல்லை, அந்த பில்டிங் பாருங்களேன், அந்த பில்டிங்கை தாண்டி தான் போகணும். அது எவ்வளோ அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. எனக்கு இந்த பில்டிங்கை பார்க்கும் போதெல்லாம் கண் வந்து அந்த பில்டிங்லேயே இருக்கும். ஏன்னா எங்கள் ஊரில் இந்த மாதிரி பில்டிங்லாம் இப்போ தான் வருது ஃபஸ்ட் டைம். அதுவும் இந்த பில்டிங்கோட ஷேடோ வந்து அந்த இதுக்கு முன்னாடி இந்த குளத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும், செம்ம சூப்பர் டாப் டக்கராக இருக்கும். அதனால் எனக்கு இந்த பில்டிங் அவ்வளோ பிடிக்கும். இது வந்து காலேஜு, ஏவிசி காலேஜ் பாலிடெக்னிக்கோட என்ட்ரன்ஸ் அது. இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட என்ட்ரன்ஸு. இதுக்கெலாம் பெயிண்ட்லாம் இப்போ தான் கொஞ்சம் நல்லா அடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் அவ்வளோவாலாம் அடித்ததில்லை. எனக்கு தெரிஞ்சு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சும்மா இந்த இந்த காம்பவுண்ட் சுவர் இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்படி ப்ராப்பராலாம் பெயிண்ட் அடித்து டிசைன்லாம் பண்ணதில்லை. இது வந்து இன்ஜினியரிங்கோட என்ட்ரன்ஸா. அது முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே வந்து இந்த ரோடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரோட்டில் வர மரம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நல்லா வந்து போகிறதே தெரியாது வெயிலில். நம்ம எனலாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா நிழல் கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே இந்த லெஃப்ட் ரைட் சைடில் ஒரு வீடு போச்சு. அந்த வீடு வந்து என் ஃப்ரெண்டோட வீடு. நாங்கள் காலேஜ் படிக்கிறப்போ அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு அப்பப்போ போவோம். அதுவும் எப்போனா 3rd இயர் செமஸ்டர் முடிக்கிற டைம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டாளுங்க, அதனால் போனேன். இந்த மாதிரி மரம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வந்து இப்படி எடுத்தோன்னா நல்லாயிருக்கு பாருங்களேன். அப்படியே போகிற மாதிரி, அப்படியே ஸ்டாச்சு மாதிரி ட்ரீஸ்லாம் நிற்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே ஜாலியாக போயிட்டுருந்தோம். வெயிலெல்லாம் அடித்தது பயங்கரமாக. ஆனால் அந்தளவுக்கு தெரியல. ஏன்னா வந்து ஒரு 3:30 மணிக்கே போயாச்சு. இந்த மால் நல்லா இருக்குல்ல, அது வந்து அபிராமி கல்யாண மண்டபம்னு ஒரு மாலு. இந்த ரோடு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. எப்போ எத்தனை தடவை போனாலும் இந்த ரோடு அழுக்கவே அழுக்காது. அதுவும் இப்படி டர்ன் திரும்பி வளைஞ்சி இப்படி ஸ்ட்ரைட்டாக போய் அது ஒரு மாதிரி போகுதா, அவ்வளோ பிடிக்கும் எங்களுக்கு. இந்த சைடு வெறும் வயல் அதுவும் இதுவுமா செம்மையாக இருக்கும். அதுவும் வந்து கொஞ்சம் க்ளவுடி டைமில் பார்த்துட்டிங்கன்னு வைங்களேன், இந்த சைட்ஸே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே இதே ரோட்லேயே வந்து 1000 தடவை போய்கிட்டே இருக்கலாம் போல், அப்படி இருக்கும். அந்தளவுக்கு அழகாக இருக்கும். இது இந்த சைடு லெஃப்ட்டில் ஒரு குளம். அதில் வந்து தண்ணி இல்லைனா எப்பயுமே மேக்ஸிமம் இருக்காது, எப்போயாவது தான் இருக்கும். அப்படியே ஜாலியாக பீச்சுக்கு பக்கத்தில் உள்ள ஃபயர் ஸ்டேஷன் கிட்டே வந்தாச்சு. இதுதான் அந்த ஃபயர் ஸ்டேஷனோட காம்பவுண்டு. அதனால் அதுக்கு ப்ராப்பராக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பாருங்கள். அது வந்து எப்பயுமே ப்ராப்பராக இருக்கும். அது அங்கே எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே எப்பயுமே ப்ராப்பராக ரெடியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். வாசலில் அந்த இது ஃபயரு அந்த ட்ரக்கா லாரியா என்ன சொல்லுவாங்க, அந்த இதை வச்சு தான் இருக்கும். போலீஸ் 2 3 பேர் அப்படி இப்படி போயிட்டுருப்பாங்க. நாங்கள் பீச்சுக்கு வரத்துக்குள்ளே அதுக்குள்ளே சாயங்காலம் ஆகிடுச்சு.